கரகாட்டக்காரன் கனகா கிடையாது. முதல்ல இவங்க தான். 30 வருஷமா ரகசியமா இருந்த ஒரு மேட்டர் இப்போ வெளியில வந்திருக்கு. நடிகை சுகன்யா சொன்ன அந்த ஷாக்கிங்கான உண்மை என்ன? ஃபுல் டீடைல்ஸ் கேளுங்க. 1989ல ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல வருஷக்கணக்குல ஓடின படம் கரகாட்டக்காரன். கவுண்டமணி செந்தில் காமெடிக்காகவே இன்னைக்கும் நம்ம டிவில ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்துல கனகாவுக்கு முன்னாடி நடிக்க வேண்டியது யாரு தெரியுமா? நம்ம சின்ன கவுண்டர் சுகன்யா தானாம். ஒரு பிளேன் டிராவல்ல சுகன்யாவை பார்த்த இயக்குனர் கங்கை அமரன் இவங்க தான் என் பட ஹீரோயின்னு முடிவு பண்ணிட்டாராம். அடுத்த 2 நாள்ல நேரா சுகன்யா வீட்டுக்கே போயிட்டாராம். ஆனா அப்போ சுகன்யா என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஐயோ, எனக்கு சினிமா வேணாம், நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி கங்கை அமரனை அலறி அடிச்சு துரத்திட்டாங்களாம் சுகன்யா. ஒருவேளை அவங்க மட்டும் அன்னைக்கு ஓகே சொல்லி இருந்தா கரகாட்டக்காரன் கனகாவுக்கு பதிலா சுகன்யாவோட கரியர் அங்கேயே ஸ்டார்ட் ஆகி இருக்கும். யோசிச்சு பாருங்க, மாங்குயிலே பூங்குயிலே பாட்டுல சுகன்யா இருந்தா எப்படி இருக்கும்? இதுதான் சினிமா. ஒருத்தர் வேண்டான்னு சொல்றது இன்னொருத்தரோட வாழ்க்கையையே மாத்திடும். கரகாட்டக்காரன் படத்துல கனகாவுக்கு பதிலா சுகன்யா நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா? உங்க கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா அப்டேட்ஸ்க்கு தமிழ் காலி சென்டர்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா கரகாட்டக்காரன் கனகா கிடையாது.